வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, பெரியாரும் மகரிஷியும். ஒரு முறை பெரியார் பிறந்த ஈரோட்டில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் அருட்தந்தை உரையாற்ற இருந்தார். திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அன்பர் மகரிஷியின் அருகில் வந்து, ஐயா, இது பெரியார் பிறந்த மண். இங்கு இத்தனை ஆண்டு காலமாக கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். பெரியார் கருத்தை போன்றே தங்கள் கருத்தும் இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் நீங்கள் பேசப் போவதாக சொன்னார்கள். இது எங்களது அமைப்பின் கொள்கைக்கு மாறுபடும் போல் இருக்கிறதே என்று கூறுகிறார். அதற்கு அருட்தந்தை பதிலளிக்கும் போது, அன்பரே, அவர் சொல்லியதைத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் சற்று எனது விளக்கத்தினை வேறு விதமாக கூறியிருக்கிறேன். அதில் விஞ்ஞானத்தை மெய்ஞானத்துடன் ஒருங்கிணைத்து கூறியிருக்கிறேன் என்றாராம். எல்லையற்ற இறைவனை எல்லை கட்டி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் எதிர்த்தார். அது கடவுள் மறுப்பன்று. அதனால் பெருகும் ஊழலை, அறியாமையை, ஆன்மீக வியாபாரத்தை அவர் எதிர்த்தார். மனிதனை மதிக்க வேண்டும் என்றார். நானும் அதைத்தான் சொல்கிறேன். இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவன் அணு முதல் அண்டமாகி ஓரறிவு முதல் ஆறறிவாக பரிணமித்து மனிதனாகவும் வந்துள்ளான். அவனுள் இறைவனே அறிவாக உள்ளான். இதை சிந்தித்து அறியச் சொல்கிறேன். கல்லும் முள்ளுமாக உள்ள உதவாத நிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனதை பண்படுத்தி சீர் செய்யும் வேலையை பெரியார் செய்தார். அதில் சிந்தனை என்ற விதையை விதைத்து கொண்டு வருகிறேன். இதில் வேறுபாடு இல்லை என்றார். தந்தை பெரியார் ஒரு முறை கூடுவாஞ்சேரிக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே பெரியாரிடம் அருட்தந்தையின் உலக சமாதானம் என்ற நூலை ஒரு அன்பர் கொடுத்துள்ளார். அந்த புத்தகம் பெரியாரை பெரிதும் கவர்ந்துள்ளது. ஒரு முறை அதை பற்றிய பேச்சு அங்கு அன்பர்களிடம் எழுந்தது. அதற்கு பெரியார், அதுதாண்டா ஒரு நாள் உலகில் வரப்போகிறது, நீ என்ன சொல்றே, எது தப்பு என்கிறாயா? நீ என்ன சொல்றே, அது தப்பு என்கிறாயா என்றாராம். அந்த புத்தகம் எழுதியவர் இந்த ஊர்க்காரர் என்றதும் அவருடன் கலந்துரையாட மகரிஷியை அழைத்து வரச் சொன்னாராம். மகரிஷி பெரியாரை காண விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். இரு சிந்தனையாளர்களும் சந்திக்கிறார்கள். வெகு நேரம் உரையாடுகிறார்கள். தந்தை பெரியார் மகரிஷியிடம், நீங்கள் எழுதிய உலக சமாதானம் புத்தகம் பார்த்தேன். நீங்கள் அப்பணியை தொடர்ந்து செய்யுங்கள். எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இது எப்படி இந்த பசங்களுக்கு புரிய போகிறதோ என்றாராம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, பெரியாரும் மகரிஷியும். அதாவது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்றைய சமுதாயத்துக்கு இந்த ஆன்மீக தத்துவங்களை விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைப்பாக ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எளிதாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த தத்துவத்தை சமுதாயத்தில் மகரிஷி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஈரோடு சென்று இந்த தத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே மகரிஷி என்ன தலைப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். கடவுளை காணலாம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார். 1994 என்று நினைக்கின்றேன். மகரிஷி அவர்கள் முதல் முறையாக மதுரைக்கு வருகிறார். அப்பொழுது முத்தையா மன்றத்தில் அவருக்கு நாங்கள் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம்.
அப்பொழுதும் மகரிஷி அவர்களிடம் என்ன தலைப்பில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் என்ன தலைப்பு வேணாலும் போட்டுக்குங்க, நான் பேசுகிறது ஒரு கருத்தை தான் பேசுவேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் தலைப்பு கேட்டு வாங்கும்போது அங்கேயும் இதே தலைப்பு தான் கொடுத்தார். கடவுளை காணலாம் என்று தான் தலைப்பு கொடுத்தார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், ஈரோடில் அந்த தலைப்பு கொடுத்தது பெரியார் வாழ்ந்த மண் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொடுத்தார். மதுரையில் அந்த தலைப்பு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இது பக்தியில் ஊறிய ஒரு மண், இந்த இடத்துல தலைப்பு கொடுக்கணும். அப்போ கடவுளை காணுவதற்கு எல்லோரும் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே கடவுளை காணலாம்னு முத்தையா மன்றத்துக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு 1400 பேர் அந்த கூடிய கூட்டத்தில் மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உரையாற்றினார்கள். அப்போ இந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை சமுதாயத்தில் அது ஒரு மறைபொருளாக இருப்பதனால் அது என்ன ஆகிவிட்டது, அந்த காலத்திலே மக்களுக்கு இதை அந்த இறைத்தன்மையை உணர்த்தி சொல்ல முடியவில்லை. அப்போ இருந்தாலும் மக்களை அறநெறியில் வாழ வைக்க வேண்டுமே என்பதற்காக பக்தி மார்க்கத்தில் என்ன செய்து விட்டார்கள், அந்த இறைத்தன்மை என்பது அது காஸ் அண்ட் எஃபெக்ட், அது ஒரு இறை நீதி, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அது தண்டனை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஒரு அரூபம் என்பது இந்த உருவத்தில் இருப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்றால் அதை இவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்னே சொல்ல மாட்டேறீங்க, அவர் எங்களை தண்டிச்சிடுவார்னு சொன்னால் அட போங்கப்பா அப்படின்னு அந்த மக்களிடம் ஒரு ஒரு சலிப்பான ஒரு பதில்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இருந்த பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள், உருவத்தோடு காண்பித்தார்தான் இவர்கள் பயப்படுவார்கள், அறத்தின்படி வாழ்வதற்கு ஒரு பயம் வரும். பயம் என்றால் அறத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலை. அதற்காக என்ன செய்து விட்டார்கள், கடவுளுக்கு இவர்கள் உருவத்தை கொடுத்தார்கள், பல்வேறு உருவத்தை கொடுத்தார்கள். பல்வேறு உருவத்தை கொடுத்து அதன் பிறகு அந்த உருவம் தானே, அது சிலை தானே, அங்கே தானே இருக்கிறது, நாங்கள் 10 பேர் இருக்கோம், அது ஒன்று எங்களை என்ன பண்ணிடும்னு சொல்கிறான். அப்போ அதற்கு கையில் ஆயுதங்களை கொடுத்தார்கள். கையை 4 கை 8 கை 12 கையாக மாற்றினாங்க. ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் பயம் வரவழைத்து மக்களை அறநெறிக்கு கொண்டு வருவதற்காக செய்தது தான் இந்த பக்தி மார்க்கம். அது வழி வழியாக சிலை வழிபாடாக வந்து விட்டது. அப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலை வழிபாடு என்பது ஒரு மனிதனை அறநெறியில் வாழ்வதற்காக, அவனை வாழ்க்கையை செயலை மாற்றுவதற்காகத்தான் அந்த சிலை வழிபாடு கோயில் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலங்காலமாக அது வர 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 என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அங்கு செயல் மாற்றம் என்பதே இல்லாமல் வெறும் சடங்குகளாகவும் வெறும் நம்பிக்கையாகவும் மாறி அந்த இறை வழிபாட்டுக்கு உள்ளேயே, இந்த கோவிலுக்குள்ளேயே என்ன ஆகிவிட்டது, ஊழலாக மாறியது. இந்த கோவிலை வைத்துக்கொண்டு அதை வைத்து வியாபாரத்தை செய்வது என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இதை வைத்துக்கொண்டு பலர் ஒரு மக்களை வேறு மாதிரி வியாபார ரீதியாகவும் ஊழல் ரீதியாகவும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது, அப்போ அங்கே தான் அவர் பெரியார் இதை எல்லாத்தையும் எதிர்க்கிறார். அவர் எதிர்த்தது அது இந்த பக்தி என்பது வியாபாரமாக்கப்படுவதையும் அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களைவதும் தான் அவர் எதிர்த்த ஒன்று. அப்போ அதற்கு எதிர்க்கும் பொழுது என்ன சொல்லிவிட்டார், இந்த சிலைகளெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பு என்ற ஒரு நிலைக்கு சொல்ல வேண்டியதற்கு தள்ளப்பட்டார். அப்படி ஆகிவிட்டது. அப்போ இது ஒரு இடத்தில் தொடங்கி அது எங்கோ சென்று முடியக்கூடிய நிலை வந்துவிட்டது. அப்போ என்னாச்சு, ஒரு சிந்திக்க தூண்டி விட்டார். அந்த சிந்திக்க தூண்டியதில் இந்த உருவம் என்பது மனிதனாக உருவாக்கப்பட்டது என்பதை மக்கள் சிந்தித்து உணரக்கூடிய நிலை வந்துவிட்டது. சரி, இருந்தாலும் அவர் என்ன செய்திருக்கவில்லை,
அந்த உண்மையான இறைத்தன்மை என்பதை விளக்கிச் சொல்லவில்லை. அப்போ என்ன ஆகிவிட்டது? அப்போ இதுவும் இல்லை, இந்த பயமும் போய்விட்டது. ஆனால் அவன் அறநெறியில் வாழ வேண்டுமே, அதற்கு அவர் என்ன செய்தார்? மனிதநேயத்தை அவர் இங்கு சமுதாயத்தில் உண்டு பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்தார். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணினார் அவர் அப்படின்னா, அதாவது நீங்கள் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், அதுதான் மனிதநேயம். மனிதநேயத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதை அவர் மிகவும் வலியுறுத்தினார். அப்போ அவர் செய்தது, இந்த கடவுள் மறுப்பு என்று சொன்னாலும் மனிதநேயத்தில் மனிதன் வாழணும். அப்போ அந்த அறத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அது இதை மறுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ அது ஒரு வகையில் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த இறை வழிபாடில் செயல் மாற்றமே இல்லாமல் வழிபாடு வெறும் சடங்காக போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த சடங்குகளிலிருந்து வெளியே வந்து அவனிடம் செயல் மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லும் பொழுது அது சரியாக இருந்தது. அப்போ இதைத்தான் அவர் செய்தார். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு? அவர் ஓரளவுக்கு அந்த முள் புதராக இருந்த காட்டை அவர் பண்படுத்தி வைத்து விட்டார். இப்பொழுது உண்மையான இறைத்தன்மை என்பது என்ன என்பதை சுலபமாக விதையாக விதைத்து நான் செடியாக முளைக்கச் செய்து விட்டேன் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். அப்போ மகரிஷி அவர்களுடைய கருத்தும் பெரியார் அவர்களுடைய கருத்தும் ஒன்றுதான். ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி மாற்றுகிறார்கள் என்பதில் அங்கு ஒரே ஒரு நிலைதான். அறத்தோடு வாழ வேண்டும் என்பதன் இருவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது இங்கேயே மாற்றமாகி விடுவது என்பது அது அவருடைய குறை அல்ல, அது அவருடைய பின் வழி வந்தவர்களுடைய குறையாக இருக்கக்கூடுமே தவிர அவருடைய குறையாக இருக்க முடியாது. இப்போது இந்த இடத்துல மகரிஷி என்ன சொல்கிறார் பாருங்கள், உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல்ங்கிறது மகரிஷியினுடைய தத்துவம். அப்போ அவரும் அல்லதை தவிர்த்தல் என்பதை சொல்லுகிறார், தவிர்த்து விட்டு நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாரு? யாருக்கு துன்பம் கொடுக்காத, அல்லதை தவிர்த்தல், அதையாவது செய்ய என்று சொல்லுகிறார். இப்போ அல்லதை தவிர்த்தாலே போதும், அதன் பிறகு செய்யக்கூடியதெல்லாம் நல்லதாக மாறிவிடும் என்பது அதற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இறை வழிபாடு கோயிலில் போய் செய்யலைனாலும் யாருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதும், அதுதான் மனிதநேயம் என்று அவர் மாற்றியதில் மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று உள்ளதை உணர்தல் என்று அங்கே அந்த இறைத்தன்மையை உணர்த்தினார். உணர்த்திய பிறகு அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்பதை அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் என்னதான் அந்த அறநெறியை கொடுத்தாலும் இப்பொழுது அந்த வழியில் வருபவர்களிடம் அறம் இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. அவர் வழியில் வந்தவர்கள் ஏகப்பட்ட ஊழல் செய்யக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அப்போ அங்கே அறம் என்பது என்ன ஆகிவிட்டது? அங்கும் அது எப்பொழுதுமே ஒரு ஞானம் பெற்றவரோ யாரோ ஒரு தலைமையில் இருக்கிறவரோ ஒரு தத்துவத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தனக்கு சாதகமாக அந்த தத்துவத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய பெயரையே கெடுத்து விடுகிறார்கள். இது எல்லா ஞானிகளுடைய இயக்கத்திலும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி இப்பொழுது மாறிவிட்டதாக ஆகிவிட்டது. அப்போ மகரிஷி என்ன செய்கிறாரு? இங்கு அந்த உள்ளதை உணர்தல் என்ற நிலையை உணர்த்த வேண்டும், அதுக்கப்புறம் தான் இந்த அறம் சொல்ல வேண்டும் என்று வர்றார். அப்போ என்ன ஆகிறாரு? இறைத்தன்மை என்று சொல்லுகிறார். கடவுளை காணலாம்னா எங்கே போய் காணலாம்னு சொல்லுவார்? உனக்குள்ளாகவே காணலாம், உனக்குள்ளாகவே அந்த தன்மை இருப்பதை நீ காணலாம் என்று சொல்லிவிடுவார். இப்படி தான் கடவுளை காணலாம்னு சொல்லுவார். இப்போ கடவுளை காணணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா ஒரு பேனாவும் பேப்பரும் கொண்டு வாங்க, கடவுளை காணலாம்னு சொல்லுவார். மதுரையில் பேசும்போது அதை சொன்னார். ஒரு பேனாவும் பேப்பரும் கொண்டு வந்தால் என்ன செய்கிறது? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் எழுதுங்கள் என்று சொன்னார். ஒரு 500 ஆசையை எழுதினார்கள். அந்த 500ஆம் நம்பருக்கு பின்னாடி தான் நீங்கள் நிற்கிறீங்க, அந்த 1ஆம் நம்பருக்கு பின்னாடி தான் இறைவன் நிற்கிறார். இந்த 500 ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை காணலாம் என்று சொல்லிவிட்டார். இந்த 500ஐயும் எப்போ நிறைவேற்றுறது? இந்த பிறவியில் முடியாதே.
நம்ம நடக்காததெல்லாம் நினச்சி வச்சுருக்கோமே, அப்போ என்ன பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் மனசுலேருந்து எடுத்து தூக்கி போடுங்கன்றார். தூக்கி போட்டிங்க, இன்னும் 20 தான் இருக்குது. 20ம் நடைமுறைப்படுத்தக்கூடியது. சரி, அதை 20ஐயும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இறைவனை காணலாம். அதில் ஒரு 5 செஞ்சு முடிச்சோடனே 5 உள்ளே போட்டுருவோம். எப்பொழுதுமே அந்த 20 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்போயும் கடவுளை காண முடியாது. ஆனால் மகரிஷி என்ன சொல்வார்னா, கடவுளுக்கு அருகாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார். அங்கே உனக்குள்ளாகத்தான் அந்த இறை தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த இறைத்தன்மையை அசையாத சுத்தவெளி என்பது தான் இறைநிலை, அசையாதது இல்லாமல் அசையக்கூடிய அணு என்பது இல்லை என்றும், ஒரு அணு என்று சொன்னால் அதற்குள்ளாகவும் மையத்தில் அசையாத சுத்தவெளி இருக்கிறது என்றும், சுத்தவெளி இல்லாத அணு இல்லை என்று சொன்னால் சுத்தவெளி இல்லாத பஞ்சபூதங்கள் இல்லை, சுத்தவெளி இல்லாத உயிரினங்கள் இல்லை. அப்போ எங்கும் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன் என்ற அந்த ஆற்றலை அவர் விஞ்ஞானபூர்வமாக விளக்கி சொல்லும் பொழுது இறை என்று சொல்கிறார். இறைத்தன்மை என்பதைத்தான் இறை நிலை என்று சொல்கிறார். அப்போ இங்கே இந்த சிலை வைத்துக்கொண்டு சடங்குகள் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியது என்பது மாறிவிடுகிறது. இப்போ மகரிஷி சொன்ன பிறகு என்னாச்சு, அறம் எப்படி வந்தது? முதல்ல எல்லாம் அறம் எப்படி ஆச்சுன்னா, கோயிலுக்கு உள்ளே போனால் அறம், வெளியில் வந்துட்டால் அரணுக்கு முரணான செயல். அங்கே மட்டும் பயன்தான். அப்படி இருந்தது. இப்போ பெரியார் மனிதநேயம், நீ கோயிலுக்கே போகலனாலும் எங்கேனாலும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னது. இப்போ மகரிஷி எங்கே வந்துட்டார், உனக்குள்ளாக இருந்து கொண்டு தான் அந்த இறைத்தன்மை, அது நீ செய்யக்கூடிய செயலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது உனக்குள்ளாக இருந்து உனக்குள்ளாகவே கொடுக்கிறது என்ற நிலைக்கு அவர் உணர்த்திய பிறகு எந்த இடத்துலையும் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பயம் இப்பொழுது வருகிறது. பக்தி மார்க்கத்தில் கோயிலுக்குள்ளே போகிறப்ப மட்டும்தான் பயம். என்ன பண்ணுவான், வியாழக்கிழமை மட்டும் நான் இதை செய்ய மாட்டேன், சனிக்கிழமை மட்டும் நான் அதை சாப்பிட மாட்டேன், புரட்டாசி மாதம் மட்டும் சாப்பிட மாட்டேன், இப்படின்னு அதுக்குன்னு சில காலத்தை குறித்தான். ஆனால் நமக்குள்ளாக இறைத்தன்மை இருக்கிறது, அந்த இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் வருடம் முழுவதும் செய்ய மாட்டேன், எப்பொழுதும் செய்ய மாட்டேன், எந்த இடத்திலும் செய்ய மாட்டேன் என்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அல்லவா. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருவரும் செய்தது ஒரே வேலைதான். அவர் செய்ததில் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு எது தன்மை இறைத்தன்மை என்பதை சொல்லவில்லை. மகரிஷி அவர்கள் இப்போது இதுதான் இறைத்தன்மை, இதுதான் இறைநிலை என்று சொல்லி, அப்போ என்ன ஆகுது, இப்போ கடவுள் சிலை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இறைநிலை இல்லைன்னா இருக்குது. இப்போ என்னென்னா, அங்கு மட்டும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்ததை எங்கும் இருக்கிறது என்று அதை உணரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தவர் தான் வேதாத்ரி மகரிஷி. அந்த அடிப்படையிலே இந்த இருவரும் இந்த சமுதாய சீர்திருத்தம் என்ற அடிப்படையிலே ஒரு சீர்திருத்த தலைவர்களாக, சீர்திருத்தவாதிகளாக நமது நாட்டில் வலம் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அந்த அடிப்படையிலே ஒருவர் நிலத்தை பண்படுத்தினார், மற்றொருவர் அதில் விதை போட்டு இப்பொழுது ஒரு பயிராக மாற்றிவிட்டார் என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த இறை தன்மையை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு இந்த ஞானம் கொடுக்கக்கூடியதையுமே வியாபாரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது. இப்போது ஏற்கனவே அதில் பக்தி மார்க்கத்தில் அது வியாபாரமாக போய்விட்டது என்று தான் இந்த புரட்சி மாறி இவ்வளவு தூரம் வந்தது. இப்பொழுது இந்த ஞான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஊருக்குள்ளே இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதையும் வியாபாரமாக மாற்றிக்கொண்டார்களே. அப்போ இதை மாற்றுவதற்கு இன்னும் ஒரு மகரிஷி பிறந்து வர வேண்டி இருக்கும் போல இருக்கிறதே என்று பார்த்தால், அது இயற்கை தான் அதற்கு வழி சொல்ல வேண்டும். இயற்கை தகுந்த ஒரு பாடத்தை கொடுத்து இந்த மனிதர்களை மாற்றும் என்ற அடிப்படையிலே பெரியாரும் வேதாத்ரி மகரிஷியும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையாக செய்திருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.